ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நம்ம ரட்சிப்பை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சால்வேஷன், வாட் இஸ் சால்வேஷன்? ரட்சிப்பு என்றால் என்ன, ரட்சிப்பினுடைய தன்மை என்ன அப்படின்றத குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவது நாம் பார்த்தது மாற்றப்படுதலும் புதிதாக்கப்படுதலும், கன்வர்ஷன் அண்ட் ரீஜெனரேஷன். மாற்றப்படுதல், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக வேறொரு மதத்தை ஒருவேளை பின்பற்றி இருக்கலாம், இல்லை வேற ஒரு வாழ்க்கை முறையில் நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்புறமா புதிதாகுதல், அதை குறித்து நம்ம பார்த்தோம். அதுக்கு பல வசனங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறதான காரியம், நம்ம கடைசியாக நம்ம பார்த்தது எப்படி இந்த மறுபடியும் பிறக்கிறது, ஒரு மனுஷனை எவ்விதமாக அவனுடைய வாழ்க்கையிலே அந்த காரியத்தை, அது எப்படி அந்த ஒரு தெளிவு அவனுக்குள்ள வருகிறது. மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன, அது அவனுக்குள்ள ஒரு தனிப்பட்ட மாற்றத்தை. ஸோ ரெண்டு காரியத்தை கடைசியாக பார்த்தோம். ப்ரொபோசிஷனல் ட்ரூத் அண்ட் பர்சனல் ட்ரூத். ப்ரொபோசிஷனல் ட்ரூத்னா சுவிசேஷத்தை பற்றி சொல்லப்பட்ட அந்த காரியம், அதை ஏற்றுக்கொண்டோம். அடுத்ததாக சுவிசேஷத்திலே சொல்லப்பட்ட இயேசு என்கிறதான நபரை ஏற்றுக்கொள்கிறோம். ஸோ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறோம், சுவிசேஷத்தில் மையப்பொருளாக இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். இது ரெண்டையும் சேர்க்கிறது தான் உண்மையான சத்தியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இப்போது இந்த ரட்சிப்பை குறித்து இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்த்து முடிந்த அளவுக்கு இந்த செஷன்லேயே முடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். முதலாவது நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், இந்த ரட்சிப்பில் இருக்கக்கூடியதான முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தேவைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். வாட் இஸ் ஆர் நீட்? நம்முடைய தேவை என்ன, நம்முடைய தேவை என்ன அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ரோமர் 3வது அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 3வது அதிகாரம் 10வது வசனம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இப்போ இந்த நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படின்றது தான் முதலாவது மனுஷனுக்கு இருக்கிறதான தேவை. The first need of a man is to become righteous, is to become holy. பரிசுத்தமாவதும் நீதியாவதும், அதுதான் ஒரு மனுஷனுடைய முக்கியமான ஒரு காரியம். ஆனால் அதை மனுஷனால் என்ன பண்ண முடியலன்னா செய்ய முடியல. மனுஷன் சுயமாக என்ன பண்ண முடியாது, அதை சாதிக்க முடியாது. சுயமாக தன்னுடைய சொந்த பலத்தினால முயற்சினால் அந்த காரியத்தை அவனால் நிறைவேற்ற முடியாது. அவனிடத்தில் எந்த ஒரு நீதியும் இல்லை. தானாக தன்னை சுத்திகரித்து கொள்வதற்கு, தானாக ஒரு நன்மையை செய்வதற்கு எந்த ஏதுவும் அவனிடத்திலே இல்லாமல் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நமக்கு தேவைப்படுகிறது தேவனுடைய நீதி. நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை. அடுத்த வசனம் பாருங்க, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. பாருங்க, இந்த 10, 11, 12 3 வசனங்களுமே இந்த ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது மனிதர்களுடைய இன்எபிலிட்டின்னு சொல்கிறோம். அதாவது முடியாத ஒரு நிலை. என்ன நிலைனா, அவனால் சொந்தமாக எதையுமே செய்ய முடியாது. சொந்தமாக அவனால் தன்னை ரட்சித்து கொள்ள, தன்னை காப்பாற்ற, அவனுடைய ஆத்துமா இருக்குதுன்னே முதலாவது நிறைய பேருக்கு உணர்வே இல்லை. அப்புறம் ஆத்துமாவை எப்படி போய் அவங்க காப்பாற்றுவாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அந்த செல்ஃப் வில்லுன்னு ஒரு சொல்கிறோம். அதாவது என்னன்னா, என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னத்தை செய்கிறாங்க உண்மையாலுமே? ஏதாவது என்ன சொல்கிறது, ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. எல்லாரும் தங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை தேடிக்கிறாங்க, அந்தஸ்து உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு வழியை தேடிக்கிறாங்க. அவ்வளோதானே ஒழிய, நான் இதை செய்வேன் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்கிறான் அப்படின்னா அது சுயமாகவோ இல்லை தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் செய்வேன். ஆனால் உண்மையாலுமே ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ள ஒரு உணர்வு பரிசுத்தத்துக்குரிய அந்த நீதி தன்மைக்குரிய ஒரு ஏக்கம் மனுஷனிடத்துல இல்லை. அப்படியே இருந்தாலும் அதை சுயமாக அந்த மனுஷனால் என்ன பண்ண முடியாது, சாதிக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு ரட்சிப்பு தேவைப்படுகிறது. அடுத்ததாக இந்த ரட்சிக்கப்படாத நிலையில நமக்கு இருக்கிறதான காரியங்கள் என்னன்றதை பார்ப்போம். பாருங்க, ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன்.
இப்போ இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த ரட்சிப்பு இல்லாத பட்சத்திலே ஒரு மனிதனுக்கு உண்டாகிற அடுத்த விஷயம், முதலாவது பார்த்தோம், அவனுடைய தேவை என்ன? அவன் நீதியாக்கப்படணும். ஒரு மனிதன் தேவனிடத்துல வரணும். தன்னை சிருஷ்டித்தவருடைய நோக்கத்திற்கு தன்னை விட்டு கொடுக்கணும். இதுதான் முதல் விஷயம். ஆனா அதை சுயமா தன்னால செய்ய முடியாது. அதுக்காக ரட்சிப்பு தேவைப்படுது. அடுத்து ரெண்டாவதா, ரட்சிக்கப்படாத பட்சத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மரணம் ஏற்படுகிறது. எவ்விதமான மரணம் அப்படின்னா, ரெண்டு விதமான மரணத்தையும் நம்ம சொல்ல முடியும். ஒன்று, ஆவிக்குரிய மரணமும் ஏற்படுகிறது, சரீர மரணமும் ஏற்படுகிறது. இப்போ இந்த வேதத்தில் இன்னொரு இடத்துல கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பாவம் என்பது அதாவது பாவம் என்பது கர்ப்பம் தரித்து அது என்ன பண்ணுதுங்களா, பிள்ளையை பெற்றெடுக்கிறது. sin is impregnated அப்படின்னு சொல்லுது. ஸோ பாவம் என்பது கர்ப்பம் தரித்து நமக்குள்ளாக மரணத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ சின், பாவம் அப்படின்றது வெறுமனே ஒரு 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 அநீதியான ஒரு செயலோடு நின்று விடுவது அல்ல. அது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில அழிவுக்கு ஏதுவான காரியங்களுக்குள்ளாக போகிறது. ஸோ அதில் முதல்ல நடக்கிறது என்னது? ஆவிக்குரிய மரணம். ஏசப்பாவை ஒருத்தன் பின்பற்றி வருவான். அப்போ அவன் சொல்லுவான், முதலாவது போய் என்னுடைய சொந்தக்காரங்களை போய் எங்களுடைய அப்பாவை யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவான். என்னுடைய வீட்டில் யாரோ இறந்துட்டாங்க, போய் அவங்கள அடக்கம் பண்ணிட்டு வரேன் அப்படின்ன உடனே ஏசப்பா என்ன சொல்றாரு, மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும், நீ என் பின்னாடி வா அப்படின்வார். ஸோ அப்போ மரித்தவர்கள் எப்படி ஸோ இப்போ ஃபிசிக்கலி டெட்டை பற்றி அவர் சொல்லலை, ஸ்பிரிச்சுவலி டெட் பீப்புள் இருக்கிறாங்க, அவங்க போய் ஃபிசிக்கலி டெட் பீப்புளை என்ன பண்ணிக்குவாங்க, அடக்கம் பண்ணிக்குவாங்க, நீ இப்போ என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த மரணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஏற்படுகிற ஒன்று தான். ஆனால் அது பாவத்தின் நிமித்தமாக வரும் பொழுது அந்த மரணம் வேற. அதாவது ரீசெண்டாக ஒரு 2-3 வாரமாக கூட பல இடங்களில் நான் இதை குறித்து பேசி கொண்டு இருக்கிறேன். துன்மார்க்கனுடைய மரணம் வேற, பரிசுத்தவானுடைய மரணம் வேற. துன்மார்க்கனுக்கு வருகிற மரணம் பாவத்தினாலே வருகிறது. பரிசுத்தவானுக்கு வருகிற மரணம் பாவத்தினால வருவதல்ல, அது அவனுடைய பர்பஸ், அவனுடைய வேலை, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த காலம் முடிவடைந்தவுடன் அவன் மரித்து போகிறான். ஸோ ரெண்டு மரணமுமே வேற. இந்த மரணமும் அந்த மரணமும் ஒன்று கிடையாது. ரெண்டு பேரும் மண்ணில் தான் புதைக்கப்படுறாங்க, ரெண்டு பேரும் பெட்டியில் வச்சு அவங்கள அடக்கம் தான் பண்ணுறோம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே துன்மார்க்கனுடைய மரணம், பாவியுடைய மரணமும் பரிசுத்தவானுடைய மரணமும் ஒன்று அல்ல. பரிசுத்தவானுடைய மரணம் தேவனுடைய பார்வைக்கு அருமையானது அப்படின்றது. துன்மார்க்கனுடைய மரணம் வந்து தேவனுக்கு ரொம்ப இழப்பு. அது தேவனுடைய இருதயத்தை அது உடைக்கக்கூடியது. ஏன்னா அவனுக்காகவும் நான் ரத்தம் சிந்திருக்கிறனே, அதை அறியாமல் இப்படி அவன் பாவத்தில் மரிக்கிறானேன்னு சொல்லி தேவனுடைய இருதயத்திற்கு வேதனை உண்டாக்குவது பாவியினுடைய ஒரு மரணம். அப்போ இந்த பிசிக்கல் டெத் அப்படின்றது நம்மளுடைய சரீரத்திலிருந்து இந்த ஆவி பிரிந்து போகும்பொழுது உண்டாகிற ஒரு காரியம்னு சொல்லி சொல்கிறோம். அதே போல தான் இந்த ஸ்பிரிச்சுவல் டெத். ஃபிசிக்கல் டெத்து உள்ளே இருக்கிற மூச்சு நின்றுது. ஸ்பிரிச்சுவல் டெத்தும் அதே மாதிரி தான். we are not allowing the spirit of God to take over our spirit. பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஆவியை அவர் எப்போ கட்டுப்படுத்துறதுக்கு நான் முட்டுக்கட்டை போட்டு நான் அவரை தடை பண்ணுறேனோ அப்பயே நான் என்னவா மாறிடுறேன், ஸ்பிரிச்சுவலி டெட்டாக நான் மாறிடுறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அடுத்ததா ரட்சிப்பினுடைய மூணாவது நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷன். இதில் கர்த்தர் ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். வாசிப்போம். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஸோ இப்போ இங்கே இந்த சால்வேஷன், ரட்சிப்பு, முதலாவது ரட்சிப்பு நம்மளுடைய தேவைன்றதை பார்த்தோம். ஏன்னா சுயமாக நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. ரெண்டாவதா ரட்சிக்கப்படாத பட்சத்திலே 2 விதமான மரணங்களும் ஏற்படும் பார்த்தோம். அடுத்து மூன்றாவது ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு பலியாக, பாருங்க, பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. ஸோ அப்போ ஒரு நல்லவனுக்காக உயிர் கொடுக்கறது யாருனாலும் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு அநியாயம் பண்ணுற மனுஷனுக்கு போய் ஒருத்தன் உயிர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பு தான் நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையில் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த நாளில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஈவு, அதாவது தேவனுடைய அந்த பரிசு, அதை நம்ம ஏற்றுக்கொள்வதும் புறக்கணிப்பதும் நம்ம கையில் தான் இருக்குது. பாருங்கள், யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவரை விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ நம்ம இங்கே பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்செப்டன்ஸ்
ஆஃப் த சால்வேஷன், ஆஃப் த கிஃப்ட் ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்பினுடைய அந்த பரிசு, ரட்சிப்பினுடைய அந்த ஈவை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? ஸோ இந்த 3 காரியங்களை நம்ம கேட்டு பார்க்கணும். சரி, இப்போ இந்த ரட்சிப்புல பல பகுதிகள் உள்ளடங்கி இருக்கிறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எமோஷன்ஸ் இதில் உள்ளடங்கி இருக்கிறது. இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு என்னுடைய ரட்சிப்பின் அனுபவம். நான் வந்து முதல்ல 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது 9th ஸ்டாண்டர்ட் லீவில் ஒரு மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன். அந்த மீட்டிங்கில் ஆவியானவர் என்னை தொட்டதையும் எனக்குள்ளே இருக்கிறதான அந்த பாவத்தை உணர்ந்து நான் அழுததையும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ இப்போது ரட்சிக்கப்படும் பொழுது பேசிக்கலாக என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு ஜடம் மாதிரி அப்படியே ஊமையாக அப்படியே நிற்க போகிறது கிடையாது. ரட்சிக்கப்படும் பொழுது உண்மையாலுமே நம்முடைய உணர்வுகள், அதாவது நம்மளுடைய உள்ளான மனுஷனிலே ஒரு நொறுக்குதல் ஒன்று ஏற்படுகிறது. நான் பாவி, என்னால் முடியல, நான் இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறேன், நான் பாவியான மனுஷன், நான் வெளிப்படையாக பெரிய பாவம்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்த உடனே அவர் கொடுக்குற கன்விக்ஷன் என்ன அப்படின்னா, ஐ ஆம் அ சின்னர், நான் ஒரு பாவி அப்படின்றதான ஒரு உணர்வு. வெறும் உணர்வு மாத்திரம் இல்லை, அந்த உணர்வோடு கூட பல விதமான எமோஷன் அந்த டைமில் நம்ம பிரேக் டவுன், அதாவது நம்ம அழுவோம் இல்லையா, அந்த டைமில் நம்முடைய மனது நொறுக்கப்படும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 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 பார்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நமக்குள்ளே ஏற்படுகிற ஒரு மாற்றத்தினுடைய ஒரு பகுதி. ஸோ அப்போ எமோஷன் இல்லாமல் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக ஒன்று ஃபிசிக்கலாக கண்ணீர் வரணும், அட்லீஸ்ட் எமோஷ்னலாச்சும் நம்மளுடைய ஹார்ட் என்ன பண்ணப்படணும், நொறுக்கப்படணும். நொறுக்கப்பட்டால் ஒழிய நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ரட்சிப்பை நம்ம உணர முடியாது. தாவீது சொல்றார் இல்லைங்களா, நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் புறக்கணிப்பது இல்லை, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிப்பது இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த எமோஷன்ஸ் கண்டிப்பா ரட்சிப்பை பெறும் பொழுது அது ஒரு பார்ட், அந்த சால்வேஷனுடைய ஒரு பகுதியாகவே இது இருக்கிறது. நம்ம கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்படியே ஒரு ரிஜிடாக இருக்கணும், எதுவுமே உணர்ச்சியெல்லாம் வெளிப்படுத்தவே கூடாது அப்படின்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஸோ உணர்வுகள் ரட்சிப்பிலே ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் அதை நம்ம சரியாக வைத்துக்கொள்ளணும். அது வந்து கரெக்டான ஒரு எமோஷனாக இருக்கணும். சில நேரங்களில் எமோஷன் வந்து பார்த்திங்கன்னா அளவு மீறி போகும். அதாவது நம்ம ஓவர் ரியாக்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரட்சிப்பு பெற்றுக்கொள்வது நிமித்தமாக பயங்கரமாக ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப அலும்பலாக இருக்கும், பார்த்தாலே நமக்கு தெரியும் என்னடா அவ்வளோ ஓவராக ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அப்போது அது ஒரு ப்ராப்பர் பெர்ஸ்பெக்டிவில் நம்முடைய ரட்சிப்பு சரியான விதத்தில் உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்த நாம் பழகி கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த 2 கொரிந்தியர் 7:9-10, இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அப்போது இங்கே துக்கம்ன்றது ஒரு எமோஷன் இல்லையா. ஸோ எமோஷன் நல்லதுன்றாரு பால். ஆனால் அந்த எமோஷன் எப்படிப்பட்டதாக இருக்கணுன்றாரு. அந்த சாரோ, துக்கம் அப்படின்றது எப்படிப்பட்ட துக்கமாக இருக்கணுன்றாரு, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவான துக்கம். ஐயோ, நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், நான் உடனடியாக நான் சீர் பொருந்தி ஏசப்பா கிட்ட பாவங்கள் அறிக்கை செஞ்சு மனுஷங்கிட்ட போய் அறிக்கை செஞ்சு நான் உடனே ஒப்புரவாகணும் அப்படின்ற துக்கம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கணுமா. ஆனால் இன்னொரு துக்கத்தை வேணான்றாரு, லௌகீக துக்கம். லௌகீகம் உலக பிரகாரமான துக்கம். அதாவது ஏசப்பா சொன்ன மாதிரி நாளை தினத்திற்காக எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை புசிப்போம் அப்படின்றதான துக்கம் எதை ஏற்படுத்தும் பவுல் சொல்றாரு, மரணத்தை அது உண்டாக்குகிறதாக இருக்கிறது. அப்போ துக்கம் நல்லது, ஆனால் அது ரட்சிப்புக்கு ஏதுவான துக்கமாக இருக்கும்போது அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி அப்போஸ்தலர் 8:8 வசனத்தில் வாசிக்கல, அங்கே பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் கேள்விப்பட்டது நிமித்தமாக அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. ரட்சிப்பு அந்த மக்களுக்குள்ள வந்த உடனே பயங்கர ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு உண்டானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது ரட்சிக்கப்படும் போது அப்படியே நம்ம ஒரு ஜடம் மாதிரி இருக்க போகிறதில்ல, டெட் பீப்புள் மாதிரி ஒரு ரியாக்ஷன்லெஸ்ஸாக நம்ம இருக்க போகிறதில்ல. நம்மளுடைய உணர்வுகள், ஏன்னா அது எல்லாம் பார்ட் ஆஃப் ஆர் சோல் இல்லையா, நம்முடைய ஆத்மாவினுடைய ஒரு பகுதி. அதனால் கண்டிப்பாக அதில் இந்த உணர்வுகள் இருக்க தான் செய்யும்.
சரிங்களா? அடுத்ததா சித்தம். ஸோ முதலாவது ஆத்மாவில் 3 இருக்குல்ல, என்னென்னது? சித்தம், சிந்தை, உணர்வுகள். ஸோ முதலாவது உணர்வுகளை பார்த்துருக்குறோம். இப்போ அடுத்ததா சித்தம். இப்போ சித்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி இன் a human being. மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய திறன். இது செய்யலாம், இது செய்ய வேண்டாம், இங்கே போகலாம், இங்கே போக வேண்டாம் அப்படின்றதான தீர்மானிக்கக்கூடியதான ஒரு திறன். இந்த திறனை தான் நம்ம சித்தம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இதுலேயும் இப்போ சால்வேஷனில் ஒரு மனுஷன் யாருமே கட்டாயப்படுத்தி என்ன பண்ண முடியாதுங்க, சால்வேஷனை சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் பல இடங்கள்ல அந்த மாதிரி நடந்திருக்கிறதாக வரலாறு சொல்லுகிறது. கட்டாயப்படுத்தி ஆப்பிரிக்கா தேசத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரைபல் பீப்புள் கிட்ட துப்பாக்கி முனையில் இயேசுவை ஏற்றுக்கிறியான்னு சொல்லி ரட்சிப்புக்குள்ளாக, அது உண்மையான ரட்சிப்பு கிடையாது, அவங்கள ரிலீஜியஸாக மதமாற்றம், உண்மையாலுமே அது பேர் தான் மதமாற்றம், மதமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதான ஒரு சில இடங்கள் இருக்கிறது. ஸோ இந்த ஆங்கிலேயர்கள் அந்த மாதிரி பல இடங்களில் பண்ணியிருக்கிறாங்க, வரலாற்றில் அது இருக்கிறது. ஆனால் உண்மையாலுமே அந்த மாதிரி ஒரு காரியத்தை வேதாகமம் ஒருபோதும் சொல்லவில்லை. நம்ம அந்த மாதிரி காரியத்தை நம்ம எதிர்க்கணும். கட்டாயத்தின் பேரில் ஒருத்தங்களுடைய என்ன சொல்கிறது, ஒருத்தங்க ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க இல்லையா, பண கஷ்டத்தில் இருப்பாங்க, அந்த டைமில் போய் பணத்தை கொடுத்து அவங்கள மேனிப்புலேட் பண்ணி என்ன பண்ணுறது, வாங்க இயேசுபாவை ஏற்றுக்கோங்க அப்படின்றது, அது ஒரு நாளும் செய்யப்படக்கூடாத ஒரு காரியம். ஒரு நாளும் நம்முடைய பைபிள் அப்படி நம்மளை என்கரேஜ் பண்ணவே கிடையாது. இன்ஃபேக்ட் அது தவறான ஒரு ரட்சிப்பு, அந்த மாதிரி ஒரு ரட்சிப்பு சரியானது கிடையாது. அப்போ சரியானது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், உண்மையாலுமே அந்த மனுஷனுடைய இருதயத்தினுடைய தேவையை புரிந்து கொண்டு, ஒருவேளை சரீரத்தில் பலவீனமாக இருக்கலாம், பலவீனத்துக்காக ஜோம் பண்ணலாம், பலவீனத்தில் இயேசுபா சுகம் தரலாம், அது ரட்சிப்பினுடைய பூரணமாக முடியாது. ரட்சிப்பினுடைய பூரணம்னாலே மனசுல ஏற்படுகிறதான ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு சித்தம், தீர்மானிக்கக்கூடிய ஒரு திறன். இந்த சுகத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார், அதனால இயேசுவை என் தெய்வமாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஒருத்தர் கடன் பிரச்சனையில் இயேசப்பா கிட்ட தேடினாரு, ஏசப்பா ஒரு கடன் பிரச்சனையில் விடுதலை கொடுத்தாரு, அதனால் நான் இயேசுவை என் வாழ்நாள் முழுவதும் நானும் என் குடும்பமும் இயேசுவை ஆராதிப்போம், வணங்குவோம், இயேசுவை எங்கள் தெய்வம்னு சொல்றது என்னுடைய இருதயத்திலிருந்து வர வேண்டிய ஒரு தீர்மானமே ஒழிய கட்டாயத்தின் பேரிலேயோ தேவையோடு இருக்கிற ஒரு மனுஷனை மேனிப்புலேட் பண்ணி அவனை நம்ம இஷ்டத்துக்கு அவனை வசியப்படுத்துவதற்காக செய்யப்படுகிற காரியம் அல்ல. ஒருவேளை அப்படி செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மிகவும் தவறானது. அதனால தான் நம்ம ஆஸ் எ கிறிஸ்டியன், நம்ம இந்த உலகத்தில், நம்ம சமுதாயத்தில், நம்ம இந்தியன் கல்ச்சரில் நம்ம ஆங்கிலேயர்கள் மூலமாய் வருகிறதான அந்த கிறிஸ்துவ முறைமையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம பின்பற்றக்கூடாது. ஏன்னா அதில் நிறைய இந்த மாதிரி ஃபால்ட்டி விஷயங்கள், தவறான பல காரியங்கள் நடந்திருக்கிறது. ஆங்கிலேயர்கள் எல்லா மிஷினரியுமே ஒரு 90% ஆஃப் மிஷினரிங்க உண்மையாலுமே தியாகத்தோடு சுவிசேஷத்தை சொன்னவங்க. ஆனால் அதில் ஒரு சிலர், ஒரு 10% வச்சுப்போம், அவங்க இந்த மாதிரி மக்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி, மக்களுடைய இயலாமையை பயன்படுத்தியும் கட்டாயத்தின் பேரிலையும் அவங்கள மதமாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதான கிறிஸ்டியானிட்டி எங்கேருந்து வருது, தோமா வழியில் வந்ததான அந்த சுவிசேஷத்தை தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே நம்ம கொண்டு போகணும். எப்பயுமே அதனால தான் இன்றைக்கி பயங்கரமான ஒரு கிளாஷ் நம்மளுடைய இந்திய தேசத்தில் உருவாகிறது. இந்திய தேசத்தில் சுவிசேஷம் சொல்லப்பட முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம இன்னும் ஆங்கிலேயர்களுடைய முறையிலேயே தான் காஸ்பல் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். சுவிசேஷம் என்பது ஆங்கிலேயர்களுடைய முறைமை, சபையினுடைய போதனைகளுமே ஆங்கிலேயர்களுடைய முறைமையிலேயே தான் இருக்குது. அது ஸோ அதெல்லாமே மாற்றப்படணும். ஸோ நம்ம எங்கே போகணும் அப்படின்னா, நம்ம ரூட்ஸுக்கு போகணும், வேர்களுக்கு போகணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய தோமா நம்முடைய மண்ணுக்கு வந்திருக்கிறார். அவர் மூலமாக கட்டப்பட்ட முதல் ஆலயம்தான் திருவிதாங்கோடு என்கிறதான பகுதியில் இருக்கிறதான அரைப்பள்ளி என்கிறதான ஒரு இடம் இன்னும் இருக்குது. கிபி 62ஆம் ஆண்டிலே கட்டப்பட்ட முதல் தேவாலயம் இந்தியாவிலே. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், திருவிதாங்கோடு அரைப்பள்ளி என்கிறதான முதல் தேவாலயம், அதுதான் தோமாவினாலே கட்டப்பட்ட தேவாலயம். இப்போது அப்போ ஆங்கிலேயர்கள் மூலமாக கிறிஸ்தவம் வந்ததெல்லாம் அது இவங்க சொல்லிகிட்டு இருக்கலாம், பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு அவங்க உருவாக்கிக்கலாம் அதெல்லாம். ஆனால் உண்மையாலுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை சுமந்து வந்த மனிதனாகிய தோமா
கிபி 60களிலேயே என்ன பண்ணுறாருங்க, இந்தியாவிற்குள்ளாக வந்து சுவிசேஷத்தை சொல்லி சுவிசேஷம் பரவ ஆரம்பித்தது. ஸோ அவர்களை தான் நம்ம கிறிஸ்தவர்கள்னு நம்ம சொன்னதில்லை, அவர்களை நாம் சான்றோர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் இருந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸில் வந்தவர் தான் திருவள்ளுவர் என்கிறதாக ஆராய்ச்சியும் இருக்கிறது. ஸோ நான் இதை பற்றி ஒரு பெரிய ரிசர்ச் நான் என்னுடைய சகோதரர் என்னுடைய கசின் அண்ணா பிஷப் செல்வின் பால் அவங்க இதை பற்றி பெரிய ஒரு ஆராய்ச்சி, அவங்களுடைய மென்டராக இருக்கிறதான முனைவர் ஐயா தெய்வநாயகம் அவர்கள், நீங்களும் அவர் யூடியூப்பில் நீங்கள் போட்டு பார்க்கலாம், முனைவர் தெய்வநாயகம். அவரை குறித்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் திருக்குறளை பரிசுத்த வேதாகமத்தினுடைய அடிப்படையிலே அவர் அதை சரியாக அதை வியாக்கியானம் அதை செய்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையிலே திருவள்ளுவர் தோமாவை சந்தித்ததாகவும் அதனுடைய விளைவாக தான் அவர் திருக்குறளை எழுதினதாகவும் அவர் ஆதாரபூர்வமாக கட்டுக்கதை இல்லை இல்யூஷனலாக ஹலூசினேட் பண்ணி எழுதினதில்லை. அவர் ஆதாரபூர்வமாக வரலாற்றின் அடிப்படையில் பல ஆதாரங்களின் அடிப்படையிலே ஒரு புத்தகத்தை அவர் பதிப்பிட்டிருக்கிறார். ஆகையினாலே உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்க்கலாம். முனைவர் தெய்வநாயகம், சென்னையில் அவர் இன்னும் இருக்கிறாரு. அவருடைய வயது 95 இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு தமிழ் முனைவர். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த சான்றோர்கள் மூலமாக வந்ததான கிறிஸ்துவ காரியங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள், இவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய தோமா கொண்டு வந்ததான அந்த சுவிசேஷத்தை குறித்து ஆராய்ந்து அதில் பல புத்தகங்களை அவர் பதிப்பிட்டிருக்கிறார். கண்டிப்பாக நம்ம படிக்கணும். நம்ம அதை படித்தோன்னா இந்தியாவில் நம்மளுடைய சுவிசேஷம் சொல்கிற முறையே மாறும். இந்தியாவில் நம்ம சுவிசேஷம் எப்படி சொல்லணுன்றதையும் நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய திராவிட நாடு எவ்வளோ ஒரு பாக்கியமான ஒரு தேசம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன் வந்து இங்கே சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ரொம்ப உண்மையான ஒரு பாக்கியமான தேசம் நம்முடைய திராவிட மண். அப்போது நம்ம இந்த காரியத்தை நம்ம தெளிவாக நம்ம அறிந்து வைத்திருக்கணும். இதற்கு இன்னும் பெரிய ஆதாரங்களாக பெரிய காரியங்களை படிச்சுட்டே இருக்கலாம், பட் இப்போ டைம் இல்லை. சரி, இப்போ வருவோம். இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த காஸ்பல் சொல்லப்படும் பொழுது, சுவிசேஷம் சொல்லப்படும் பொழுது இந்த டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்கிறோம், தீர்மானிக்கக்கூடிய திறன், அந்த திறன் ஒரு மனுஷனுக்குள்ளாக சரியான விதத்தில் அது செயல்படணும். அப்போ சுவிசேஷம் சொல்லப்படும் பொழுது ஆமாம் உண்மையாலுமே இயேசு எனக்கு தேவை அப்படின்னு உணர்ந்து ஒரு மனுஷன் ஏற்றுக்கணும். சும்மானா இவங்க வந்து சொன்னாங்க, இவங்க இந்த சர்ச்சுக்கு போனால் காசு கொடுப்பாங்க, இந்த சர்ச்சுக்கு போனால் ஏதாவது பண்ணுவாங்க, இயேசுவில் போய் சேர்ந்துக்கிட்டால் ஏதாவது நடக்கும் அப்படின்னு நடந்தால் அது உண்மையான ரட்சிப்பு கிடையாது. நம்முடைய பரிசுத்த வேதாகமம் அந்த ரட்சிப்பை ஏற்பது இல்லை, அதை அங்கீகரிப்பதும் இல்லை. அப்போ உண்மையாலுமே ஒரு மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு தெளிவுக்குள்ளே வரான். நான் பாவியாக இருந்தேன், இயேசு என்னை தம்முடைய இரத்தத்தினாலே கழுவுகிறார், அவரை விசுவாசித்து நான் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறேன். பாருங்க, எபேசியர் 2வது அதிகாரம் 8-9 வசனங்கள். 8-9 வசனங்கள். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஸோ அப்போ பாருங்க, இங்கே இந்த ரட்சிப்பை பற்றி நம்ம பார்க்கிறோம். ரட்சிப்புன்றது இலவசமாக கிருபையினாலே கர்த்தர் நமக்கு கொடுத்தது. அப்போது இது பாருங்க, அடுத்து என்ன போட்டிருக்கு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால். ஸோ இதை செஞ்சினா உனக்கு இது கிடைக்கும், இதை செஞ்சினா இது நடக்கும் அப்படின்றது எங்கேயுமே கிடையாது. நமக்கு இலவசமாக தான் கர்த்தர் இந்த ரட்சிப்பை நமக்கு தருகிறார். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ரெண்டாவது, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோன்றது அவசியம். அதில் முதல் படி தான் ஞானஸ்நானத்தை பெறுதல். ஸோ நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்தவொடனே ரட்சிக்கப்பட்டாங்கன்னு நினச்சிக்குவாங்க. கிடையாது. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஞானஸ்நானம். ரட்சிப்புன்றது என்னது, ஆழ் மனதிலே எனக்கு ஏற்படுகிற ஒரு மாற்றம். ஞானஸ்நானன்றது வெளிப்பிரகாரமாக நான் செய்யக்கூடிய ஒரு அடையாளம். இப்போ எப்படி நான் வந்து, இப்போ உதாரணத்துக்கு அது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நான் என் மனைவியை முதலாவது ஒரு நாளில் போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நானும் என் மனைவியும் நாங்கள் வாழ போகிறோம்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எங்களுடைய மனதார நாங்கள் இணைந்து விட்டோம். ஆனால் சரீரமாக நாங்கள் இணையலை, மனதார இணைஞ்சிட்டோம். ஆனால் எங்களுடைய திருமண நாள் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் நான் என்ன பண்ணுறேன், கையை பிடிச்சி அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து அவங்களுக்கு அவங்க கழுத்தில் ஒரு தாலியை கட்டி முறைமையின்படி நான் வெளிப்படையாக அந்த உடன்படிக்கை என்ன பண்ணுறேன், தெரியப்படுத்துகிறேன். இப்போ நான் தாலி கட்டாமையே கூட என்னால் அவங்களோட கூட இருக்க முடியும். ஏன்னா நானும் அவங்களும்
மனசு ஒத்து போகுது, நாங்கள் வாழ்கிறோம். அதுதான் வந்து இப்போ என்ன லிவிங் டுகெதர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே முக்கியம். மனசு மட்டும் ஒத்து போனால் போதுங்க, வெளியில் இருக்கிறதான அந்த உடன்படிக்கையெல்லாம் தேவையில்லைங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெளியில் இருக்கிற உடன்படிக்கை மற்றவர்களுக்கு முன்பதாக என்னுடைய அன்பை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக இல்லை, நான் உண்மை உள்ளவனாக இருப்பேன் என்கிறதான ஒரு அக்கௌண்டபிலிட்டி. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அக்கௌண்டபிலிட்டி வேற, ப்ரூவ் பண்ணுறது வேற. ப்ரூவ்னா என்னது? நான் இவங்க முன்னாடி நான் கரெக்டு அப்படின்னு அவங்க முன்னாடி அவங்க தப்பு நான் ரைட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறது. அது பேர் அந்த ப்ரூவிங்காக நம்ம செய்யலை. இப்போது என் மனைவியை நிச்சயத்த காலத்துலேருந்து என் மனைவியை நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன், மனசார நான் நேசிக்கிறேன். ஆனால் திருமணத்தை அன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன், எல்லாரும் முன்னாடியும் கையை பிடிச்சி வாழ்விலும் தாழ்விலும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க கழுத்தில் ஒரு தாலியை கட்டிட்டு மோதிரம்லாம் போட்டு சமுதாயத்தின்படி என்னென்னலாம் செய்யணுமோ செஞ்சுட்டு, மக்கள், நம்முடைய சபை மக்கள், எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவுக்காரங்க எல்லாரும் முன்னாடியும் நான் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன். என்னன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் என்னுடைய மனைவியோடு கூட நான் ஒரு கணவனாக இருப்பேன்கிறதான ஒரு பொறுப்பை நான் வெளிப்படுத்துகிற ஒரு விதம் தான் திருமணம். இப்போ அதே மாதிரி தான் ரட்சிப்பு. ரட்சிப்புன்றது இப்போ முதல்ல ஏசப்பாவை பற்றி ஒருத்தங்க சொன்னாங்க, அது சொன்னதை உடனே என்னுடைய மனசில் ஒரு உணர்வு வந்துச்சு, அதில் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், மாற்றம் உள்ள நடந்துச்சு. ஆனால் ரெண்டாவது நான் செய்ய வேண்டியது என்ன? எல்லாரும் சாட்சியாக இருக்க, நான் எல்லாரும் முன்னாடியும் இப்போ அந்த திருமணத்தில் அந்த அந்த உடன்படிக்கை செய்து கொண்டு அந்த தாலி கட்டுற ஒரு இது இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செயல், ஒரு அவுட்வேர்ட் செயல், வெளிப்பிரகாரமான செயல். இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? ஐ ஆம் அக்கௌண்டபிள். ஐ ஆம் அக்கௌண்டபிள் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ இஸ் அ டெஸ்டிமனி. இங்கே என்ன சாட்சியாக இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நான் பொறுப்பானவனா, இயேசுவுக்கு சாட்சி உள்ளவனா என்ன பண்ணுவேன்? இருப்பேன். அப்படின்றதான வெளிப்பாடு தான் ஞானஸ்தானம். ஸோ நிறைய பேர் இதை தலைகளாக செய்வாங்க. ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ரட்சிப்பை பற்றி அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் இன்னும் ரொம்ப மோசம். ஒரு சில சர்ச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு காமிக்கிறதுக்கு ஞானஸ்தானம் எடுத்து விடுவாங்க இல்லையா? ஸோ கணக்கு காமிக்கிறதுக்கு இவங்க வந்தாங்க போனாங்க, இத்தனை விசுவாசிங்க வந்தாங்க, இத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம், இத்தனை பேருக்கு பேரை மாற்றி விட்டோம். அது எல்லாமே சுத்த பொய். அது வேதாகமம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது இல்லை. அதெல்லாம் மனிதர்களாக உருவாக்கி கொண்ட காரியங்கள். அப்போ உண்மையாலுமே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய இருதயத்தில் ஏற்படுகிறதான அந்த தீர்மானம், சுவிசேஷத்தின் நிமித்தமாக எனக்குள்ள நான் எடுக்கிற தீர்மானம், அதை நான் வெளிப்பிரகாரமாக நான் செய்கிறதான விதம் தான் இந்த ஞானஸ்தானம் எடுத்தல். ஸோ இந்த ஞானஸ்தானம் எடுக்கிறது அப்படின்றது இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ரிடம்ஷன். நான் எப்படி நான் மீட்கப்படுகிறேன், நான் எப்படி மீட்கப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்றதனுடைய அடையாளமாக இருக்கிறது. அடுத்ததாக அந்த ஞானஸ்நானம்ன்றது இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ரீஜெனரேஷன். மரித்து நான் திரும்ப என்ன பண்ணுறேன்? உயிரோடு நான் எழும்புறேன். அந்த தண்ணியில் என்னைய புதைச்சிட்டு என்ன பண்ணுறாங்க? திரும்ப அந்த தண்ணியில் முக்கிட்டு என்ன திரும்ப எழுப்புறாங்க. ஸோ அப்போ இந்த தெளிப்பு ஞானஸ்தானம்லாம் பிப்ளிக்கலாக கிடையவே கிடையாது. அது வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி தெளிப்பு ஞானஸ்தானத்தை எடுத்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முழுக்க ஞானஸ்தானம் கண்டிப்பாக எடுக்கணும். வசனத்தை தெரிஞ்சும் வசனத்தை கை கொள்ளாமல் நம்ம இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போது இது வந்து தேவனுடைய சமூகத்தில் நம்ம எடுக்கிறதான ஒரு உடன்படிக்கை. நிறைய இந்த மெயின்லைன் சர்ச்சஸில் வெறும் தெளிப்பு ஞானஸ்தானம் மாத்திரம்தான் இருக்கும். அது கர்த்தருடைய வசனத்துக்கு ஒத்து போகாத ஒரு காரியம். நிச்சயமாக அது தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். கண்டிப்பாக அவருடைய வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினாலே, திரியேக தேவன் நாமத்தினாலே தண்ணீருக்குள் முழுகி நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். எடுத்திருந்தாதான் அந்த சிம்பிள் ஆஃப் ரீஜெனரேஷன், நம்ம வந்து மறுபடியும் பிறக்கிறோம் அப்படின்றதனுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. பாருங்க, இதில் 6 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஸோ முதலாவது, நம்ம தேவனை சார்ந்து கொண்டு ட்ரஸ்ட் இன், நிறைய வசனங்கள் இருக்குது, நீங்கள் அதை அப்படியே வேணும்னா நீங்கள் எழுதிக்கோங்க. முதலாவது ஒரு ட்ரஸ்ட் வருது. இயேசுவை பற்றி ஒருத்தர் சொன்ன உடனே ஒரு ட்ரஸ்ட் வருது. அடுத்ததா நான் என்ன பண்ணுறேன்? ரிப்பெண்ட் பண்ணுறேன், மனம் திரும்புகிறேன். இதுதான் ஆக்சுவல், இப்படி தான் இருக்கணும் ப்ராசஸ். அடுத்து 3ஆவதாக அந்த பிலீஃப் எனக்குள்ளே வருது. இயேசு தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்துதான் நான் அவரை ரிசீவ் பண்ணுறேன். எனக்கு வேணும் ஏசப்பா, எனக்கு உங்களுடைய ஆவியை தாங்க, எனக்கு உங்களுடைய பலனை தாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய காரியங்களை, அவருடைய வழிநடத்துன்னு ரிசீவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கை என்ன பண்ணப்படுகிறது? மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் உண்டாகிறது, பீயிங் பார்ன் அகெயின். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணப்படுறேன்? எனக்குரிய அழைப்பை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த 5 காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் டைரெக்டாக நம்ம அழைப்புக்கு போக முடியாது. நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்,
அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தமாகும்படி நான் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ அப்போ இதுதான் சரியான முறை. முதலாவது அந்த ட்ரஸ்ட், அடுத்ததாக மனம் திரும்புதல், அடுத்து மூன்றாவதாக அவரை நம்புதல், நான்காவதாக ஏற்றுக்கொள்ளுதல், ஐந்தாவதாக மறுபடியும் பிறத்தல், ஆறாவதாக அந்த அழைப்பை உறுதி செய்தல், அடுத்தது ஏழாவதாக நம்ம பார்க்கிறது ஒவ்வொரு நாளும் பாவங்களை அறிக்கை செய்து பரிசுத்தமாகுதலுக்கு நம்மை ஒப்புக்கொடுதல். சரிங்களா? ஸோ இப்போ இதனுடைய அடிப்படையில் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ரீஜெனரேஷன், கன்வர்ஷன், அந்த மறுபடியும் பிறத்தல், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் மாற்றப்படுதல், கம்ப்ளீட்டாக அந்த சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டு ரட்சிக்கப்படுதல் அப்படின்றத அனுபவத்தை நம்ம ஒரு சில அடிப்படையான தலைப்புகளில் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் கருவி என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரட்சிப்பு உண்டாவதற்கு பிரதானமாக இருக்கக்கூடிய கருவி என்ன அப்படின்னா, வாசிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 'அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே.' பாருங்க, தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. இப்போ இதுதான் நம்ம கவனிக்கணும். God's word is the primary tool for salvation. ரட்சிக்கப்படுவதற்கு பிரதானமாக இருக்க வேண்டிய முதல் கருவி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். இப்போ நான் என் அனுபவத்தை சொல்லி உங்களை ரட்சிப்புகளை நடத்த முடியாது. என் அனுபவத்தை சொல்லி நான் ரட்சிப்புகளை நடத்தினேன் அப்படின்னா அது நிரந்தரமானதாக இருக்காது, அது மாறிடும். ஏன்னா அது உணர்ச்சியின் அடிப்படையில் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் வசனம் ஒரு நாளும் மாறாது. இப்போ ஒருவேளை இப்போ நான் ஒரு மனுஷனாக போய் ரட்சிப்புகளை வழி நடத்துகிறேன். நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், ஏசப்பா என்னை ரட்சித்தாரு, அதனால் நீங்களும் வாங்க அப்படின்னோடனே அவர் ரட்சிக்கப்பட்டு வர்றார். அப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ரட்சிப்பை அதாவது நான் சாட்சி சொல்லி அவரை அழைச்சிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அவர் என்னையவே தான் பார்த்துன்னு இருப்பார். இப்போ அவர் என்னையவே பார்க்குறாரு. இப்போ திடீர்னு ஒரு வேளை நான் பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுறேன், இல்லை நான் திடீர்னு விசுவாசத்தில் கொஞ்சம் தளர்ந்து போனவனா மாறுறேன் அப்படின்னா, என் மூலமாக என்னுடைய சாட்சியை கேட்டு ரட்சிக்கப்பட்ட அவரும் தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போய் விடுவார். அப்போது அவர் என்னுடைய சாட்சியை கேட்கலாம், ஆனால் அவருடைய ரட்சிப்பு எதுலேருந்து தான் வரணும்? வசனத்துலேருந்து தான் வரணும். அப்போ ரட்சிப்பை பற்றி சொன்னவங்க தவறி போனாலும் ரட்சிக்கப்பட்டவங்க வசனத்தை நம்பினதுனாலே எப்பொழுதுமே ரட்சிப்புக்குள்ளாக அவங்க நிலைத்திருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம சர்ச்சில் அந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கு. ஒருத்தர் வருவார், அவர் ஏசப்பாவை பற்றி நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருப்பார். ஏசப்பாவை பற்றி ஒருத்தங்கிட்ட சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவங்களும் ஏற்றுக்கிட்டு அவங்க சர்ச்சுக்கு வர ஆரம்பிப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளில் ஏசப்பாவை பற்றி சொன்னார் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு பர்சன், அவருடைய சுபாவம் ஏதோ மாறிடுச்சு, இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு காரியத்தில் கொஞ்சம் தவறிட்டாரு அப்படின்ன உடனே இவருக்கு ஒட்டுமொத்த கவனமும், இந்த ரெண்டாவதாக வந்த மனுஷனுக்கு ஒட்டுமொத்த கவனமும் அந்த மனுஷன் மேலே தான் இருக்கும். இது நேச்சுரலாக நடக்கிற ஒரு விஷயம். ஏன்னா அவருடைய ரட்சிப்பு வசனத்தின் அடிப்படையில் இல்லாமல் ஒரு மனிதனுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இருக்கிறது. எப்பொழுதுமே மனுஷனுடைய அனுபவம் நல்லது தான், சாட்சி சொல்கிறது நல்லது, நான் ரட்சிக்கப்பட்டதை சாட்சியை சொல்கிறது நல்லது தான். ஆனால் அதாவது ஒரு மனுஷனுடைய அனுபவமே ரட்சிப்பினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடாது. நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு மனுஷனுடைய சாட்சியே வேறொரு மனுஷனுடைய ரட்சிப்பின் அடித்தளமாக இருக்கக்கூடாது. அப்போ ரட்சிப்பின் அடித்தளமாக இருக்க வேண்டியது என்னதுங்க? கர்த்தருடைய வசனம். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போது தேவனுடைய வார்த்தையை நம்ம சரியாக அதனுடைய வல்லமையை புரிந்து கொண்டு அதை நம்ம பயன்படுத்தி அதை சரியான விதத்தில் நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது அந்த வசனம் தானாக மக்களை அதை என்ன பண்ண ஆரம்பிக்குங்க? அது ரட்சிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்ததா ரட்சிக்கும் நபர் யார்? ஸோ ரட்சிக்கும் கருவி என்னதுங்க? வசனம். அடுத்தது யார் ரட்சிக்கிறா, யார் இந்த ப்ராசஸை செய்கிறா அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். He is the agent of salvation அப்படின்னு சொல்கிறோம். ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு காரணமாக இருக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உள்ள வராமல் ஒரு மனுஷனால இயேசுவே தெய்வம் என்று என்ன பண்ண முடியாதான்? அறிக்கை பண்ண முடியாது.
அப்போது அந்நிய பாஷை பேசினாதான் பரிசுத்த ஆவியானவர் வராருன்னு அர்த்தம் கிடையாது. இயேசுவை நான் தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன், முழு மனசாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னாலேயே எனக்குள்ளே யார் இருக்கிறான்னு அர்த்தம், பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்துட்டாரு. இன்டுவெல்லிங்னு அர்த்தம். இன்டுவெல்லிங் உள்ளே இருக்கிறார். ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்டுவெல்லிங், இன்ஃபில்லிங். இன்டுவெல்லிங்னா உள்ளே இருக்கிறார், இன்ஃபில்லிங்னா என்னை மேலே நிரப்புதல். அதுதான் அபிஷேகம்னு சொல்கிறோம். அபிஷேகம் வேற, ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறது வேற. சரிங்களா? இப்போ நம்ம சர்ச்சில் வர்றவங்க எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரு. ஆனால் சர்ச்சில் வர ஒரு சிலர் மேலே தான் இன்ஃபில்லிங், ஆவியனுடைய அபிஷேகம் தங்கி இருக்கிறது. அந்த இன்டுவெல்லிங்க்கு ரொம்ப சிம்பிள், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இயேசுவை விசுவாசம் மாத்திரம் போதும். ஆனால் இன்ஃபில்லிங் அப்படி கிடையாது, நிரப்பப்படுதல் அப்படி கிடையாது. அதற்கு கிரையம் செலுத்தணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், ஆவியானவருக்கு நிறைய விட்டு கொடுக்கணும், ஆவியின் கனிகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும். இதெல்லாம் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம மேலே அந்த இன்ஃபில்லிங் நடக்கும். சரிங்களா? ஸோ இதை நம்ம தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த ரட்சிப்பை ஒரு மனிதனுக்கு உண்டாக்குகிறவர் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த லாஸ்ட் 3 வார்த்தை பாருங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவினா அது பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி இல்லாதவன் இயேசுவுக்கு உரியவன் அல்ல, அதாவது ரட்சிப்பை பெற்றவன் அல்ல அப்படின்றத ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போது ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. அப்படியே 16 வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி. ஸோ நம்முடைய ஆவி இருக்குது, ஹியூமன் ஸ்பிரிட். இப்போ பில்லினா பில்லியோட ஸ்பிரிட் இருக்குது. இந்த பக்கம் பில்லியோட ஸ்பிரிட்டோட யார் இணைஞ்சிருக்கிறா? ஹோலி ஸ்பிரிட்டும் இணைஞ்சி என்னன்னு சொல்கிறாரா? பில்லி தேவனுடைய குமாரன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் பேர் சொல்லி நீங்கள் சொல்லலாம், நீங்கள் தேவனுடைய மகன், தேவனுடைய மகள் அப்படின்ற அந்த உறுதியை ஏற்படுத்துகிறவர் யார்? எனக்குள்ளே இருந்து செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவர். சரிங்களா? ஸோ இந்த 2 காரியத்தை பார்த்துருக்குறோம். என்னது? இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சால்வேஷன் கர்த்தருடைய வசனம், ஏஜென்ட் ஆஃப் சால்வேஷன் பரிசுத்த ஆவியானவர். சரி, இப்போ நம்மளுடைய நிலைப்பாடு என்ன? இதில் நம்மளுடைய புரிதல் எப்படி இருக்கணும்? இந்த ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய பொசிஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நிறைய நேரங்களில் நம்ம ரட்சிக்கப்பட்டதனுடைய அந்த சந்தோஷம், அதாவது அந்த பொசிஷன், உண்மையாலுமே அந்த நிலைப்பாடு என்னன்றது நமக்கு தெரிய மாட்டேனுது. அதனால தான் தாவீது இப்படி சொல்றாரு, உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுக்காமலும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். இல்லையா? அப்படிதானே இருக்குது. வாசிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 51 பாருங்க 12. உமது ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும், எனக்கு தந்து உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய்யும். இப்போ ரட்சிப்புல ஒரு சந்தோஷம் இருக்குது. இது என்ன சந்தோஷம் அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய பொருள் இல்லை, உலகத்தினுடைய மனிதர்கள், உலகத்தின் உறவுகள் நமக்கு கொடுக்குற சந்தோஷம் இல்லை. ரட்சண்யத்தின் சந்தோஷன்றது, அதாவது த ஜாய் ஆஃப் சால்வேஷன் அப்படின்றது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ரெண்டாவதா, இது வெறுமனே ஒரு சந்தோஷம்ன்ற ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துறது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய பொசிஷன் ஸ்பிரிச்சுவலாக நம்மளுடைய நிலைப்பாடு மாறுகிறது. ஏன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் உளையான சேற்றில் இருக்கிறேன். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு? என்னை உயர்ந்த கண்மலையின் மேல் நிறுத்துகிறார். பாட்டு பாடுறோம் இல்லையா? சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலையின் மேல் நிறுத்தினார். என்னது? பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தார். அந்த பாட்டு பாடுவோம் இல்லையா? எதனால நம்ம சொல்கிறோம்? ஸோ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னுடைய நிலைப்பாடு சேரும் சகதியுமா இருந்தது, பாவம். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்னுடைய ஸ்டேட் மாறிடுச்சு, என்னுடைய நிலைப்பாடு மாறி நான் கண்மலையின் மேலே ஊன்ற கட்டப்பட்டவனாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். அப்போது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த சால்வேஷன் டைமில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று நடக்குது, ஒரு அனுபவம் ஒன்று நடக்கிறது. இது இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அவுட்பர்ஸ்ட் ஆஃப் ஜாய்,
இந்த மாதிரி காரியங்கள் மாத்திரம், வெளிப்படையான காரியங்கள் மாத்திரம் இல்லை, ஸ்பிரிச்சுவலாக என்னுடைய பொசிஷன் மாற்றப்படுகிறது அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்முடைய நிலைப்பாடு என்ன, அந்த நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம எப்படி நுழையிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்க, ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். which is basically a reconciliation act of human being with the Father. மனுஷன் பிதாவோடு இழந்து போனதான அந்த உறவை திரும்ப சீர்படுத்துகிறது தான் ரட்சிப்பினுடைய அதாவது இந்த ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய ஃபர்ஸ்ட் பொசிஷன். உன்னதங்களில் போய் அவரோட உட்கார்றதெல்லாம் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஆனால் ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, பிதாவோடு இருக்கிறதான என்னுடைய உறவு சரி செய்யப்படுகிறது. இதுக்கு ஏதாவது ஃபிசிக்கலாக ஏதாவது மாற்றம் வருதா? எனக்கு இது தலைமலை கொம்பா முளைக்குது, இல்லை ஏதாவது ஒளிவட்டம் தெரியுதா? எதுவுமே இல்லை. ஃபிசிக்கலாக எந்த மாற்றமும் நடக்காது. ரட்சிக்கப்படும் பொழுது ஃபிசிக்கலாக எதுவுமே கிடையாது. சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள ஒரு மனுஷன் வரும்போது வெளிப்பிரகாரமான எந்த மாற்றமும் நடக்கிறதே கிடையாது. ஆனால் முதல்ல நடக்கிற ஆவிக்குரிய மாற்றம், அந்த மனுஷனும் பிதாவாகிய தேவனும், அதாவது ஆதாம் ஏவாளோடு கூட தேவன் உறவு கொண்டிருந்தார் இல்லைங்களா? அந்த மாலையினுடைய அந்த 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 மாலை வேலையில, குளிர்ச்சியான வேலையில தேவன் அந்த உலா வந்தார்னு இருக்கார் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கிறதுக்காக, எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிக்கல, ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை உண்டாக்குறதுக்கான ஒரு பொசிஷன். இப்போ நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டாச்சு, திரும்ப இப்போ தோட்டத்துக்குள்ள வந்து பிதாவோடு உலாவுகிறதான ஒரு ஆக்சஸ் கிடைச்சிருச்சு, அப்படி புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தோட்டத்தை விட்டு பாவம் செஞ்சதுனால துரத்தப்பட்டுட்டோம். ஆனால் இப்போ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? ஸ்பிரிச்சுவலா தோட்டத்துக்குள்ள திரும்ப போகி தேவன், பிதாவாகிய தேவன் அவர் உலா வரும்பொழுது அவரோடு கூட இணைந்து நடப்பதற்கு, அவரோடு கூட பேசுவதற்கு, அவரோடு உறவு கொள்வதற்கு ஒரு காரியம் எனக்கு நடக்குது. அதுதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்ப தேவன் சொல்லும் போது அது திருத்துவ தேவன், பிதா குமாரன் பரிசுத்த மூவரையும் சேர்க்கிறது தான் தேவன் சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அப்போ தேவன் மூவரிடத்துலையுமே நமக்கு என்ன நடக்குதுன்னா ஒரு ரெக்கன்சிலியேஷன் ஒன்று உண்டாகுது. ஸோ இதுதான் முதலாவது ஆவி நிலையிலே நடக்கிறதான ஒரு மாற்றம். அப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த புதிய நிலைப்பாடு இது வெறுமனே ஒரு அனுபவம் அல்ல, நம்ம அதாவது உணர்ச்சி சார்ந்த ஒரு அனுபவம் அல்ல. நம்ம இப்ப எல்லாருமே அவருடைய புத்திரர்களாக, மகன்களாக, மகள்களாக மாற்றப்படுகிறோம். இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்ன? இழந்து போன உறவை தேவனோடு திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். பெற்றுக்கொள்றதுனால நம்ம யாரா இப்போ அழைக்கப்படுறோம்? மகனாக, மகளாக நம்ம அழைக்கப்படுகிறோம். சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னோம், ஜஸ்டிஃபிகேஷன். நான் நீதியாக்கப்படுகிறேன் இயேசு கிறிஸ்து மூலமாய், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாய், இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக சிந்தின ரத்தத்தின் மூலமாய், அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்ட பாடுகள், ரத்தத்தை சிந்தி எனக்காக அவர் பரிந்து பேசுவதன் மூலமாய் நான் நீதியாக்கப்படுகிறேன். தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக மாற்றப்பட்டு அந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ நான் ஒருபோதும் நான் என்ன பண்ண போறது இல்லை, நான் ஐயோ தேவனை நான் காயப்படுத்திட்டனே அப்படின்னு சொல்லி மனது உணர்த்தப்படும். உடனே மன்னிப்பு நான் கேட்கலாம், மன்னிப்பு கேட்டு நான் சீர் பொருந்திடுவேன். ஆனால் அந்த அஃபெண்ட், தேவனை அஃபெண்ட் பண்ணிட்டேன்றது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் பாவத்தை நம்ம அறிக்கை பண்ணுறது ரொம்ப அவசியம். ஆனால் பாவத்தை அறிக்கை பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் அது நமக்கு விரோதமான குற்றச்சாட்டாக பிசாசு என்ன பண்ணுறாங்க, இரவும் பகலும் சொல்லி கொண்டிருக்கிறான். ஒரு சில நேரங்களில் நம்ம அறிக்கை பண்ண பாவங்களை கூட பிசாசு என்ன பண்ணுவான், நினைவுபடுத்தி நம்மளை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். சரிங்களா? அப்போது ஜஸ்டிஃபிகேஷனில் நம்ம தோத்து போகிறவங்களாம் மாறிடுவோம். ஆனால் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஏசப்பா சொன்ன வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது, அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது நாம் தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைப்பாட்டிற்குள்ளாக மகனாக, மகளாக நாம் வருகிறோம். சரி, இப்போ பாருங்க, இந்த மாதிரி முதல்ல பைபிளில் நீதிமானாக்கப்பட்ட மனுஷன் யார் அப்படின்னா ஆபிரகாம். இத்தனைக்கும் ஆபிரகாமுக்கு இயேசுவின் ரத்தம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆபிரகாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டார்? விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டார். அப்படி தானே இருக்குது பாருங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான்,
அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்போ இந்த ஏசப்பாவை விசுவாசிக்கிறது ஜஸ்ட் அப்போ அப்போ ரத்தம் சிந்தப்படலை, கிறிஸ்துவின் பாடுகள் எதுவுமே அப்போ கிடையாது. பல ஆயிரம் வருடங்கள் கிறிஸ்துவனுடைய சம்பவம் நடக்கிறதுக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக அந்த டைம்லேயே ஒரு மனுஷன் ஜஸ்டிஃபை பண்ணப்பட்டிருக்கான். யாரு? ஆபிரகாம். எப்படி? விசுவாசத்தினாலே. அப்போ தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் அவன் ஏற்றுக்கொண்டு அது என் கண்ணு முன்னாடி நடக்கட்டும், அதுக்கப்புறம் நான் நம்புறேன்னு அவன் சொல்லலை. நடக்கிறதுக்கு முன்னாடியே எதெல்லாம் கர்த்தர் அவனை குறித்து சொன்னாரோ அதெல்லாம் வெளிப்படையாக பிரத்யட்சமாக நடப்பதற்கு முன்பதாகவே அவன் விசுவாசித்தான். அதனால்தான் அவன் நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அதே ரோமர் 4வது அதிகாரம் 20 - 21 வசனங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அதே ஆபிரகாமை பற்றி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் எப்படி நீதிமானாக்கப்படுறாரு? விசுவாசத்தினாலே. ஆனால் நீங்களும் நானும் விசுவாசம் மாத்திரம் இல்லை, இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிச்சு இதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபெய்த்து தான். ஆனால் அந்த ஃபெய்த்தில் என்னென்னலாம் இப்போ முதல்ல இருந்த ஃபெய்த்து ஒன்று தான். என்னது? காட்ஸ் ப்ராமிஸ் மாத்திரம் தான், தேவனுடைய வாக்குத்தத்தம் மாத்திரம் தான் விசுவாசிச்சான். ஆனால் இப்போ நம்ம விசுவாசிக்கிறதுக்கு பல விஷயம் இருக்குது. இயேசுவை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார், மனிதனாய் வாழ்ந்தார், ரத்தம் சிந்தினார், என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய சாபங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்தார், திரும்ப உயிரோடு எழுந்தார். இப்படி பல காரியங்களை அதாவது ஒரு ஒட்டு மொத்தமாக சேர்ந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஆனால் அப்போ வாக்குத்தத்தம் மாத்திரம்தான் அடிப்படையான விசுவாசத்திற்கு அடிப்படையாக இருந்தது. அப்போ நம்ம எல்லாருமே அந்த விசுவாசத்திற்கு ஊன்றுகோலாய் இருக்கக்கூடியதான தேவனுடைய செயல்களை நம்ம புரிந்து கொள்ளணும். தேவன் என்ன செஞ்சார்? அந்த விசுவாசம் என்னிடத்துல உண்டாவதற்கு தேவனால் செய்யப்பட்ட செயல்கள் என்ன, அந்த செயல்களை நான் எப்படி விசுவாசிக்கிறேன்றதை நம்ம பார்த்து புரிந்து கொள்ள வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. பாருங்க, ஒரு விஷயத்த நான் ஏற்கனவே நம்ம பலிபீடங்கள் பற்றி பேசும்போது இதை பற்றி பேசியிருக்கோம். இப்போ ப்ராமிஸ், கவனன்ட் ரெண்டு விஷயம் இருக்குது. ப்ராமிஸ் வேற, கவனன்ட் வேற. நல்லா கவனிக்கணும். ப்ராமிஸ் வேற, கவனன்ட் வேற. வாக்குத்தத்தம் வேற, உடன்படிக்கை வேற. இப்போ வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிறது அது ஒரு என்ன சொல்றது, அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்னும் எஃபிஷியண்டா, வாக்குத்தத்தங்கள்லாம் இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு டூலாக மாறணும் அப்படின்னா அது என்ன பண்ணப்படணும்னா, வாக்குத்தத்தங்கள் பலிபீடத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணப்படணும்? வைக்கப்படணும். வாக்குத்தத்தம் பலிபீடத்தில் வைக்கப்படாமல் அது என்னவா மாறாதுங்க? உடன்படிக்கையாக மாறாது. அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் இந்த வசனம் போட்டிருக்கேன் பாருங்க. ஆதியாகமம் 17:1 - 14 வரைக்கும், 19-21. இங்க ஈசாக்கை பற்றி முதல்ல ஆபிரகாமுக்கு வந்தது பேர் என்னது? வாக்குத்தத்தம். அது உடன்படிக்கை கிடையாது. அப்புறம் தேவன் என்ன பண்றாரு? ஈசாக்கை பலி செலுத்துன்றாரு. கரெக்டுங்களா? இப்போ பலி செலுத்துறதுக்கு ஈசாக்கை கொண்டு போய் அந்த பலிபீடத்து மேலே வச்சு அந்த கத்தியை எடுத்து ஓங்கும் போது தேவன் என்ன சொல்றாரு? நிறுத்து அப்படின்றாரு. ஸோ இப்போ நிறுத்தின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக ஒரு ஆடை பலி செலுத்துறாங்க. அதுக்கப்புறம் தேவன் ஆபிரகாமோடு செய்கிறது பேர் தான் என்னது? உடன்படிக்கை. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி கொடுத்தது பேர் வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை அவன் பிடிச்சிக்கிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். பலிபீடம் கட்டணும். பலிபீடம் கட்டுறது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். பலிபீடம்னா லைக் ஃபிசிக்கலாக கட்டுற அந்த பலிபீடத்தை பற்றி சொல்ல, பெத்த ஒரே பையன், இந்த அந்த கடைசி காலத்தில் பிறந்த ஒரே பையனை பலி செலுத்துறதுன்றது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை அவன் செஞ்சான். அது செய்யும் பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தம் உடன்படிக்கையின் மேலே கொண்டு வரும்பொழுது தான், பலிபீடத்தின் மேலே கொண்டு வரும்போது தான் அது உடன்படிக்கையாக அது மாறுகிறது. பாருங்க, ஆதியாகமம் 22வது அதிகாரம் 16-18. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். இப்போ பாருங்க, இப்போதான் இந்த டிரான்சிஷன் ஆகுது. எதுலேருந்து எதுக்கு? வாக்குத்தத்தத்திலிருந்து
உடன்படிக்கைக்கு, ப்ராமிஸ்ல இருந்து கவனன்ட்டுக்கு மாறுது. அதனால என்ன சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. இப்ப இந்த வார்த்தையை தான் எங்க சொல்லியிருக்கிறாரு? ஆதியாகமம் 12ல சொன்னாரா, உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருகு. அப்ப ஏன் அதே வார்த்தையை திரும்ப சொல்றாரு? ஏன்னா அதே வார்த்தை ஒண்ணுதான். ஆனா இப்ப இது என்னவன் செய்யப்படுது, உடன்படிக்கையாக இது மாறுகிறது. ஏன்னா ஒரு பலிபீடத்தை கட்டியிருக்கிறாரு, பலிபீடத்துல ஒரு பலியை செலுத்துறதுக்கு அவர் ஆயத்தமா இருந்தாரு. அப்கோர்ஸ் ஈசாக்கு தப்பு வைக்கப்பட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஆடு ஒன்று பலி செலுத்தப்பட்டுச்சு. ஸோ சம்வேர் ஒரு பலிபீடம் கட்டப்பட்டுச்சு, பலிபீடத்தில் ஒரு பலியும் செலுத்தியாச்சு. இப்போ செலுத்தினதுக்கு அப்புறம் நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்ற அதே ப்ராமிஸ் என்னவா மாறுதுங்க, கவனண்டா மாறுது. அப்போ தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தெல்லாம் சொல்லி, நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க வாக்குத்தத்தெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க வாக்குத்தத்தை சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ வாக்குத்தத்தத்தை என்னவா பண்ணணும், ஒபீடியன்ஸ் மூலமாக, கீழ்ப்படிதல் மூலமாக, ஜெபம் என்கிற பலிபீடத்துல என்ன பண்ணணும், வாக்குத்தத்தத்தை கொண்டு வரணும். அங்கதான் அது உடன்படிக்கையாக மாறுகிறது. கர்த்தர் நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தர் அவர் உடன்படிக்கையின் தேவன் இல்லைங்களா? அவர் இஸ் a God of covenant ன்னு சொல்றோம். பாருங்க, இங்க திரும்ப அதே வசனத்தை வாசிக்கிறோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, 16ல இருந்து அதை வாசிச்சிட்டோம். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். நல்லா கவனிக்கணும் பாருங்க, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். வாக்குத்தத்த டைம்ல ஏதாவது கீழ்ப்படிதல் பத்தி இருக்குதா? நீங்க அந்த ஆதியாகமம் 12ல் கீழ்ப்படிதல் பத்தி ஏதாவது இருக்கா? கீழ்ப்படிதல்ன்ற வார்த்தையே இருக்காது அதுல. ஏன்னா அது வெறும் ப்ராமிஸ். இங்க என்ன சொல்றாரு, நீ கீழ்ப்படிஞ்சிருக்க, பலிபீடம் கட்டி இருக்கிற. அது என்ன சொல்றாரு, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். இந்த ஆணையிடுதல், அது பேர் தான் கவனன்ட். ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு ஆணையிடுறார், ஒரு டிக்ரி. அது பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர, அதாவது என்னன்னா அது யாருமே மாற்ற முடியாது. தேவனே ஒரு ஆணை போட்டார். இப்போ எப்படி ஒரு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு 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 ஆர்டர் ஒன்று வந்துருச்சுன்னா எவ்வளோ கனத்துக்குரியதாக பார்க்கப்படும். அந்த மாதிரி தேவன் என்ன பண்றாருங்க, ஒரு ஆணை இடுகிறார். என்ன ஆணை இடுகிறார், வாக்குத்தத்தத்தை கொண்டு வந்து கீழ்ப்படிதல்ல நான் ஜப பலிபீடத்தில் வைக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில அது என்னவா மாறுதுங்க, தேவன் தருகிற உடன்படிக்கையாகவும் தேவ சமூகத்திலிருந்து வருகிற நேரடி ஆணையாக, நேரடி காட்ஸ் டைரக்ட் டிக்ரி, கோர்ட்டுடைய டிக்ரி மாதிரி தேவனுடைய டிக்ரியா, ஆணையாக அது மாற்றப்படுகிறது. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வாக்குத்தத்தங்கள் எல்லாருக்குமே ஏசப்பா கொடுத்துருக்கிறார். ஆனா வாக்குத்தத்தங்களை நம்ம கீழ்ப்படிதல் என்கிறதான அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு நிலைப்பாட்டில் ஜெபம் என்கிற பலிபீடத்துக்கு நம்ம எடுத்துட்டு வரோமா? பிரேயர் அண்ட் ஒபீடியன்ஸ், இது ரெண்டையுமே, பிரேயர் ஆல்டரை கட்டணும், தேசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இது ரெண்டும் இருந்தாதான் இந்த பக்கம் இருக்கிறதான ப்ராமிசஸ் இந்த பக்கம் கவனன்டாக டிக்ரியாக மாறும். இல்லைன்னு சொல்லி சொன்னா அப்படியே சும்மானா ஏதோ வசனத்தை சொல்லி சொல்லி நான் ஜோம் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் வசனம் சொல்லி சொல்லி ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் வசனம் சொல்லி ஜோம் பண்ணி எந்த மாற்றமே நடந்திருக்காது. ஏன்னா ஜப பலிபீடம் கட்டி எழுப்பப்படலை. இன்னொன்று, தேவன் விரும்புகிற கீழ்ப்படிதல் இல்லாமல் போயிடுச்சு. சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு பெரிய ஒரு டாபிக் இருக்குது, ஜஸ்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்முடைய நிலைப்பாடு, நம்முடைய நிலைன்றதை ப்ராபப்ளி நெக்ஸ்ட்டு பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். சரிங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையான இந்த நல்ல இரவு வேலைக்காக நன்றி. கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு என்ன, இந்த ரட்சிப்பினுடைய அடிப்படை என்ன, இந்த ரட்சிப்பு எவ்வளவு முக்கியம், இந்த ரட்சிக்கப்படும் பொழுது என்னென்ன நடக்கிறது என்பதை குறித்து நாங்கள் இந்த நாளில் நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆகையினாலே நாங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொண்ட இந்த காரியங்களின்படி கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய ரட்சிப்பை குறித்து ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக, கர்த்தர் எங்களை ரட்சித்தது மாத்திரமல்ல, நாங்கள் முதலாவது நீதிமானாக்கப்படுகிறோம். we are justified by faith, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம் என்று சொல்லி நாங்கள் இந்த நாளிலே அறிந்து கொண்டோம், கற்றுக்கொண்டோம். அதன்படி விசுவாசத்திலே எங்களுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் தேவனுடைய பலிபீடத்தில் கீழ்ப்படிதலில் நாங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது கர்த்தர் அதை ஒரு கனமான உடன்படிக்கையாக, கனமான ஆணையாக நீர் அதை மாற்றுகிறீர் என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். அதன்படி ஏசப்பா, நாங்கள் ஜெப பலிபீடங்களை, நீதியின் பலிபீடங்களை தொடர்ச்சியாக கட்டி எழுப்ப
எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிய எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட தொடர்ந்து பேசும், நீரே உயர்ந்தரும் பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.